வணக்கம், வெல்கம் டு த சேனல் ரெசிபீஸ் டெஸ்க். இன்றைக்கி நம்ம பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி தோசையோட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ரொம்ப கம்மியான டைமில் நம்ம இதை செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பூண்டு ரொம்பவே டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை கண்டிப்பாக செஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். ஆனால் குழந்தைகளுக்கு கொடுக்குறப்போ காரம் மட்டும் நம்ம கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 10 சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, 10லேருந்து 12 சிகப்பு வத்தல், ஒரு சின்ன துண்டு புளி, கருவேப்பிலை கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் கடுகு. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாய் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். நான் இதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் செஞ்சால் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் தோல் உரித்து வச்சுருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஒரு ஃப்ளேவர் வரட்டும், அது வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் நறுக்கி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டோன்னா வெங்காயம் குயிக்காக ஃப்ரை ஆயிரும். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கலர்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிகப்பு வத்தல் சேர்த்துடலாம். நல்லா காரமாக வேணும் அப்படின்னா நம்ம வத்தல் 12 வத்தல் வரைக்கும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். காரம் ரொம்ப கம்மியாக வேணுங்கிறவங்க 6 இல்லைன்னா 7 வத்தலே சேர்த்தா போதும். இப்போ இது ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இதில் புளி சேர்த்துடலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஆற விட்டுறலாம். இது ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் திருப்பி நான் இதில் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் கடுகு சேர்த்துடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி விட்டலாம். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சட்னியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம இது மாதிரி நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு சுவையான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்லாம். அந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நானுமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக பார்க்க முடியும். இந்த ரெசிபியை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த சேனலோட இணைந்திருங்கள். புதிய புதிய ரெசிபிகளுக்காக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள்.